யோகி ஆதித்யநாத் அவர்கள் 14,973 என்கவுண்டர் போட்டிருக்காங்க. ஆத்திக் அகமது அவங்க ஃபேமிலி அவர் 5 முறை எம்எல்ஏ, ஒரு முறை ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். அகிலேஷ் யாதவ் அவங்களுடைய கட்சியில இருக்கும்போது பண்ண அட்டூழியங்கள். ஆத்திக் அகமதனுடைய மகன் போட்ட வீடியோவும் ரொம்ப வைரலாகி அவன் மேல போக வேண்டியவன் தானே அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. இந்த ஒரு வார்த்தை இந்திய அளவுல மிகவும் பிரபலமாக முஸ்லிமை மட்டும்தான் யோகி ஆதித்யநாத் டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வருது. அது முற்றிலும் தவறு. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் அவர்கள் நிறைய பள்ளிவாசல்கள் இடிக்கிறாங்க, மஸ்ஜித்தை இடிக்கிறாரு, நிறைய மஜார்கள் எல்லாம் இடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 4 முறை எம்எல்ஏ, 5 முறை எம்எல்ஏ, 2 முறை எம்பி இருந்தவங்க எல்லாம் யோகி ஆதித்யநாத் அவர்கள் என்கவுண்டர்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் நமக்கு வரும். அது உண்மைதான். இதுவரைக்கும் யோகி ஆதித்யநாத் அவர்கள் 14,973 என்கவுண்டர் போட்டிருக்காங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஒரு என்கவுண்டர், நேத்து ஒரு என்கவுண்டர் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 15,000 என்கவுண்டர். அது மட்டும் இல்லாம 9,467 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 30,000 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த 30,000மே பார்த்தோம்னா அதிகமாக மாஃபியா, குண்டாஸ், அடுத்தவங்களோட நிலத்தை பிடுங்கிறது, கற்பழிப்பு கேஸ், இப்படி நிறைய சம்பந்தப்பட்டது. இது எல்லாமே அகிலேஷ் யாதவ், மாயாவதி அவர்கள் இருந்த காலத்துல நடந்தது. அது மட்டும் இல்லாம வக்பு சொத்துக்கள் அப்படின்னு, அது மட்டும் இல்லாம இந்த தலைவர்கள் இருக்காங்களே இவங்களுமே அதிகமாக சாதாரண அப்பாவி மக்கள்கிட்ட அதிகமான இடங்களை கைப்பற்றி இருந்தாங்க. அவங்கள அடிச்சு பத்தி விட்டுட்டு இவங்க இருந்துக்கிறது. அப்படியாப்பட்ட சொத்துக்கள் இவங்ககிட்ட பல ஏக்கர், கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 40,000 ஏக்கருக்கு மேல இவங்க மட்டுமே கைப்பற்றி வச்சிருந்தாங்க. அதுல முக்கியமாக பார்த்தோம்னா ஆத்திக் அகமது அவங்க ஃபேமிலி அவர் 5 முறை எம்எல்ஏ, ஒரு முறை ராஜ்யசபா எம்பியாக இருந்தாரு. அவருக்கு வலது கை இடது கையாக அவருடைய கூட பிறந்த தம்பி அஷ்ரப் அகமது அவர்கள் இருந்தாங்க. ஆத்திக் அகமதுக்கு 4 பிள்ளைகள். அதுல ஆஜாத் அகமது ரொம்ப ஆக்டிவா இருக்கிறார் உங்க அப்பாவுக்கு. இப்ப இவங்க பார்த்தோம்னா இவங்க பண்ணின சேட்டைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இவர் இறந்ததை அந்த மாநில மக்களே கொண்டாடி தீர்த்தாங்க. இவர் ஒரு தடவை எம்எல்ஏவுக்கு நிக்கிறாங்க. இவரை எதிர்த்து நின்ற ராஜ்பால் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதிய எலெக்ஷன் வந்த அன்னைக்கே இவர் ஷூட் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் ஆத்திக் அகமது தோத்துட்டாரு, ஜெயிச்சது ராஜ்பால் அவர்கள். அன்னைக்கே ஷூட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு இவருக்கு சாட்சி சொன்ன உமேஷ் பால் அப்படிங்கிற அவருடைய நண்பரையுமே ஷூட் பண்ணிடுறாங்க. இதை எதிர்த்து இவங்களுடைய மனைவி கேஸ் கொடுக்கும்போது பெரும்பாலான ஆட்கள் யாருமே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் போனா போகுதுன்னு எடுத்திருக்காங்க. இந்த ஆத்திக் அகமது மேல மட்டுமே 168க்கும் மேற்பட்ட கேஸ்கள் இப்ப வரைக்குமே இருக்கு. இது அகிலேஷ் யாதவ் அவங்களுடைய கட்சியில இருக்கும்போது பண்ண அட்டூழியங்கள். அதுக்கு பிறகு யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்ததுக்கு பிறகு உமேஷ் பாலனுடைய மனைவி யோகி ஆதித்யநாத் அவர்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னுடைய கணவர் இறந்துட்டாங்க, ஷூட் பண்ணிட்டாங்க, இதுக்கு எல்லா ஆதாரமும் இருந்துமே என்னால போராட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை யோகி ஆதித்யநாத் அவர்கள் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு நல்ல சிவியராக இந்த கேஸை வேலை பார்க்குறாங்க. இவர் மேல் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்துமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாட்சிகள் நேரடியாக சொல்லும் போது ஆத்திக் அகமது, அவருடைய தம்பி அஷ்ரப் அகமது, அவங்களுடைய மகன்களுமே அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் இங்கே இல்லாம குஜராத் சிறையில இருக்கிறாங்க. இதற்கு முன்பு அதாவது ஆத்திக் அகமது என்கவுண்டர் போடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவருடைய மகன் ஆஜாத் அகமதை மருத்துவ சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. போற வழியிலே அவரை என்கவுண்டர்ல போட்டுடுறாங்க. தன்னுடைய மகன் இறப்புக்கு கூட காவல்துறை அனுமதிக்கல. அவங்க இறந்துட்டாங்க, அது அவங்க குடும்பம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கவுண்டர் பண்ண உடனேவும் ஆத்திக் அகமதுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுது. அவர் இறந்து மறுநாளேவும் 15/4/2023 ஆத்திக் அகமதையும் அவங்களுடைய சகோதரர் அஷ்ரப் அகமது 2 பேரையுமே அதாவது மருத்துவ சிகிச்சைக்காக தான் கூப்பிட்டு வர்றாங்க. அப்படி வரும்போது இது ஃபுல்லாவே லைவ்ல அன்னைக்கு காமிச்சாங்க. 15/4/2023 இந்த ப்ரோக்ராம் எல்லாமே லைவ்ல அன்னைக்கு காமிச்சாங்க. அப்ப 2 பேர் வரும்போது அப்ப பத்திரிகைக்காரங்க எல்லாம் கேட்கறாங்க, உங்களுடைய மகன் இறந்துட்டாங்க, இதை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும் போதேவும் அவர் சொல்றாரு, என்னோட உயிருக்குமே ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு உளவுத்துறை எனக்கு சொல்லுது, மற்றவங்களுமே எனக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதேவும் ஒரு நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், ஒரு காவலாளி கையை இப்படி அசைப்பாங்க, லைட் ஆஃப் ஆகும். ஆத்திக் அகமது
அண்ட் அஷ்ரப் அகமது 2 பேரையுமே வந்து என்கவுண்டர்ல போட்டுறாங்க. இவங்க 2 பேரும் என்கவுண்டர் போட்டவும் அவருடைய 2 மகன்களுமே வந்து கைது செய்யப்பட்டு இப்ப வரைக்குமே வந்து ஜெயில்ல இருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய மகனுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலன்னா வா நம்ம மருத்துவ சிகிச்சைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. ரொம்ப நல்ல பிள்ளையா மாறி அங்க இருக்கிற எல்லா காவல்துறையினருக்கும் அடங்கி நடந்து அங்க இருக்கும் ஜெயில்ல வந்து ஒரு பார்க்கே உருவாக்குன மாதிரி நிறைய தோட்டங்கள் வந்து அவங்க உருவாக்கி இருக்கிறதாக சொல்றாங்க. நல்லா ஒழுங்கா வந்து அந்த பிள்ளைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் மட்டும் வெளியே விட்டு வச்சிருக்காங்க. எதுக்காக விட்டு வச்சிருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. அவன் வந்து இப்ப தலைமறைவாக இருக்கிறான். இந்த பையன் தான் பாத்தீங்களா, நம்மலாம் வந்து முஸ்லிம்கள், நம்மளை வந்து யோகி ஆதித்யநாத் அரசு எந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு அத்தனை வீடியோவும் ஜமாத்களுக்கு அனுப்பி அதை ஃபுல்லாவே அங்க இருக்கும் அப்பாவி மக்கள்கிட்ட காமிச்சு அந்த ஓட்டுகளை வாங்கி ஜெயிச்ச நாயக தான் இவங்க. 8500 ஒண்ணு காங்கிரஸ் வந்து 8500 நாங்க கொடுப்போம்னு சொன்னது ஒண்ணு. ஆத்திக் அகமதனுடைய மகன் போட்ட வீடியோவும் ரொம்ப வைரலாகி அந்த மக்களுக்கு வந்து புத்திய கடன் கொடுத்து அந்த சமயத்துல வந்து அங்க பாராளுமன்ற எலெக்ஷன்ல சீட்டுகள் கம்மியானது காரணம் இதுவும் ஒண்ணு. அடுத்து பார்த்தோம்னா முக்தார் அன்சாரி, இவருமே வந்து 5 முறை எம்எல்ஏவாக இருந்தது. இவர் பார்த்திருக்க டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா நிலக்கரி சுரங்கம், ரயில்வே மேம்பாலம், பொதுப்பணித்துறை, மதுபான வர்த்தகம், வெடிகுண்டு விற்பனை, துப்பாக்கி விற்பனை, ஆள் கடத்தல், ஆட்களை வந்து மிரட்டி பணம் பறித்தல், இது மாதிரி வேலைகளை ஃபுல்லாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா மிரட்டி பணம் பறிக்கிறது 100 கோடி ரூபாய் வரைக்குமே அவர் வந்து மிரட்டி பணம் வாங்கியிருக்கிறதாக சொல்லப்படுறாங்க. இவருடைய சகோதரர் வந்து அப்சல் அன்சாரி, முக்தார் அன்சாரி அண்ட் அப்சல் அன்சாரி 2 பேரும் சேர்ந்துதான் இவ்வளவு வேலைகளையுமே வந்து பார்த்திருக்கிறாங்க. 28/3/2024 அன்னைக்கு அவருக்கு வந்து கொஞ்சம் உடல் நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வரும்போது அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து அவர் இறந்துடுறாரு. ஆனா இவருடைய இறப்பை வந்து இவருடைய குடும்பத்தினர் வந்து ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. இவர் வந்து ஹாஸ்பிட்டல் இது ஜெயில இருக்கும் போதே இவருக்கு வந்து ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்க, அப்படி இல்லாட்டி இங்க வந்ததுக்கு பிறகு ஏதோ செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கோர்ட்ல வந்து 9 நபர்கள் கொண்ட மருத்துவ குழு வந்து பரிசோதனை பண்ணி சொன்னதுல இவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இதை வந்து அவங்க குடும்பத்தினர் ஏற்கல, விஷ வச்சுதான் கொண்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள்ட்ட நிறைய இடத்துல அவங்க பேட்டி கொடுக்கும்போது டைரக்டா கேட்கறாங்க, நெறியாளர் கேட்கறாங்க. இப்படி வந்து முக்கியமா பார்த்தோம்னா ஆப்கே அதாலத்துல ரஜத் சர்மா அவர்கள் கேட்கிறாங்க, நீங்க தான் வந்து முக்தார் அன்சாரிய வந்து மேல அனுப்பிச்சதாக சொல்றாங்க அப்படின்னு. உண்மையிலேயே சொல்றேன், மத்த அரசியல்வாதிகளாக இருந்தா இது வந்து பொய் குற்றச்சாட்டு, இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யோகி ஆதித்யநாத் அவர்கள் ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க, என்னைக்கு இருந்தாலும் அவன் மேல போக வேண்டியது, அதாவது அவன் மேல போக வேண்டியவன் தானே அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. இந்த ஒரு வார்த்தை இந்திய அளவுல வந்து மிகவும் பிரபலமாச்சு. அவன் ஒன்றும் ரொம்ப யோகியவான்லாம் இல்லை, போக வேண்டியவன் தான் அனுப்பிச்சாச்சு, அவ்வளவுதான், முடிச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இன்னொன்னு பார்த்தோம்னா இப்படியாப்பட்ட ஆட்களை வந்து அதிகமான வருஷங்கள் வந்து ஜெயில வச்சு நம்ம மக்களுடைய வரிப்பணம் வந்து வீணாக போகக்கூடாதுங்கிறது யோகி ஆதித்யநாத் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அவன் தப்பு செஞ்சது நிரூபணமான என்கவுண்டர் தான். அப்படி இல்லாம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15,000 என்கவுண்டர் போறதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. இந்த முக்தார் அன்சாரி ஆகட்டும், ஆத்திக் அகமது ஆகட்டும், அவங்களுடைய சகோதரர் அப்சல் அவர்கள் இவங்கெல்லாம் இறந்த அன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25,000 பேர், 30,000 பேர், 40,000 பேர் இவங்களுக்கு வந்து ஜனாசா தொழுகைக்காக அங்க போய் நின்று சட்டம் ஒழுங்கு சீர்கெடுத்து அங்க வந்து கலெக்டர், எஸ்பி எல்லாருமே இறங்கி இவங்களை கட்டுப்படுத்த முடியாம திணறி இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி இப்படி ஒரு முட்டாள் கூட்டமாக இருக்கிறாங்கன்னு தெரியல. இப்ப எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, நமக்கும் ஈரானுக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி. அதை பத்தியில உங்களுக்கு கவலை இல்லை, அவன் முஸ்லீமா, அவன் நல்லவனா கெட்டவனா எதுனாலும் பரவாயில்ல, நம்ம இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சட்டம் ஒழுங்கு சீர்கெடுத்து. ஆனா இதுல வந்து பாராட்ட வேண்டியது அவர் கொடுக்குற அடி மிதி தான். போலீஸ்டெல்லாம் நாயடி பேயடி அடிப்பாங்க, அதையும் வாங்கி உதட்டு மறுபடியும் போய் நிற்பாங்க. இதே இது பார்த்தோம்னா விகாஸ் துபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராமணர், அவர் வந்து இவங்களை விட அப்ப அந்த அளவுக்கு வந்து அவர் சட்டம் ஒழுங்கு வந்து உத்தரப்பிரதேசத்துல கெடுத்து பயங்கரமாக இருந்தாரு. ஒரு மினிஸ்டர் 8 போலீஸை போட்டு தள்ளியிருக்காரு விகாஸ் துபே அவர்கள். இவர் பண்ணினதுல பார்த்தோம்னா முக்கியமாக சீரியல் கில்லராகவுமே இருந்திருக்காங்க. இவரை வந்து 9/6/2020 அன்னைக்கு வந்து ஒரு இதே மாதிரி தான் மெடிக்கல் செக்அப்க்கு கூட்டு போறாங்க. அதுக்கடுத்து 10 மறுநாளே வந்து இவரை என்கவுண்டர்ல போடுறாங்க. அப்படி போகும்போது கார் போய்கிட்டு இருக்கு. பட் அந்த என்கவுண்டர்ல வந்து தன்னுடன் இருந்த காவல்துறையினருடைய துப்பாக்கியை பிடுங்கி அவங்களை தாக்க முற்படும் போது நாங்க திருப்பி சுட்டோம் அப்படிங்கிறாங்க. இவர் உடம்புல வந்து விகாஸ் துபே உடம்புல வந்து கிட்டத்தட்ட 10 குண்டுகள் இருந்ததாக சொல்லப்படுது. இப்ப இதுல பார்த்தோம்னா விகாஸ் துபே வந்து ஒரு பண்டிட் பிராமணர், அவருமே வந்து அங்க ரவுடியா தான் இருந்திருக்காரு.
இதுல பார்த்தோம்னா விகாஸ் துபே இறந்த அன்னைக்கு அவருடைய தகப்பனார் அவருடைய இறுதி சடங்கு செய்வாங்களே அது வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. என் மகன் வந்து செஞ்சது மிகவும் தவறு, அவன் வந்து நாட்டுக்கும் எனக்கும் வந்து அடங்கி நடக்கல, அதனால அவருடைய இறுதி சடங்கை நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க அந்த குடும்பத்தினர் யாருமே கலந்துக்கறல, அவங்களுடைய மனைவி மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க, மகன் கூட கலந்துக்கிறல. மற்ற எல்லா சடங்கையுமே செஞ்சது உத்தரப்பிரதேச காவல்துறை தான் செஞ்சாங்க. இதுல இருந்து நமக்கே வித்தியாசம் தெரியும். ஒரு விகாஸ் துபேவுக்கு தன்னுடைய தகப்பனார் வரமாட்டேன்ட்டாங்க. ஆனா இதே ஆத்திக் அகமது முக்தார் அன்சாரி இறக்கும் போது அத்தனை பயிரும் போய் நின்றாங்க. இன்னொன்னு பார்த்தோம்னா அங்க இருக்கும் பள்ளிவாசல்களை வந்து அதிகமாக இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து கவர்மெண்ட் இடத்துல கட்டியிருக்கிறது, அடுத்தவங்க இடத்துல கட்டியிருக்கிறத மட்டும்தான் அவங்க இடிக்கிறாங்க. அது அதே மாதிரி பள்ளிவாசல் இருந்தாலுமே வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக அந்த இடம் தேவைப்பட்டா அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்களுடைய பெர்மிஷனோட தான் அந்த இடத்த வந்து விலைக்கு வாங்குறாங்க, இல்லாட்டி அதுக்கு பதிலாக வேறு ஒரு இடத்த வந்து திரும்ப கொடுத்துடுறாங்க. இப்ப நிறைய வீடியோல பார்த்தோம்னா இப்படி எம்எல்ஏ எம்பியாக இருந்தவங்களை கூட மினிஸ்டராக இருந்தவங்க கூட யோகி ஆதித்யநாத் அவர்கள் என்கவுண்டர்ல போட்டுடுறாரு. அங்க இருக்கும் இவங்க ஃபுல்லா முஸ்லிம்ஸ், முஸ்லீமை மட்டும்தான் யோகி ஆதித்யநாத் டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வருது. அது வந்து முற்றிலும் தவறு. இப்ப நான் ரீட் பண்ற பேரெல்லாம் பாருங்க, இவங்க எல்லாமே ஆத்திக் அகமதை விட முக்தார் அன்சாரியை விட பயங்கரமான மோசமான ஆட்களாக இருந்தவங்க. விகாஸ் விகாஸ் துபே, கப்பர் சிங் குஜ்ஜார், நிர்பய் குஜ்ஜார், ரவீந்திர குமார், அஜய் மிஸ்ரா, முன்னா பஜ்ரங், பிரகாஷ் சிங், ஓம் பிரகாஷ், தேவேந்திர சர்மா, இவங்க ஃபுல்லாவே இன்னும் பெரிய லிஸ்ட் போய்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாமே ஹிந்துக்கள், பிராமணர்கள், பண்டிட்கள். இவங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த முஸ்லீமாக இருக்கக்கூடிய இந்த ரவுடிகளை விட மிகப்பெரிய ரவுடிகள், அவங்களுமே எல்லாம் என்கவுண்டர் போட்டிருக்காங்க. ஆனா அவங்களுடைய பேரெல்லாம் வரல. ஆனா ஒரு இஸ்லாமியங்கிற காரணத்துக்காக அதை வச்சு ஓட்டு காட்டணும், அதை வச்சு மக்களை ஒரு பிளாக்மெயில் பண்ணணும். மோடி வர்றாரு மோடி வர்றாருன்னு சொல்லி பயமுறுத்துறாங்களே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ் வந்து முஸ்லிம்களை வந்து அங்க போய் ஒரு 4 நாளைக்கு இருந்து பாருங்க. இப்ப என்னுடைய வீடியோல ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க, இந்த மாதிரி உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போய் உத்தரப்பிரதேசத்துல வந்து 4 நாளைக்கு இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உத்தரப்பிரதேசத்துக்குலாம் நாங்க போயிருக்கோம், ஒன்னும் பயமெல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனா யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கு பிறகுதான் அங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் நிம்மதியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா சலுகைகளும் எல்லா மக்களுக்கும் உருப்படியா போய் சேருது. அது மட்டும் இல்ல, உத்தரப்பிரதேஷ் போலீஸினுடைய வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா இன்னும் தேடப்படும் குற்றவாளிகள் லிஸ்ட்ல ஹிந்து குற்றவாளிகள் இருக்காங்க, முஸ்லிம் குற்றவாளிகளும் இருக்காங்க. ஏன்னா இப்ப இவங்க சொன்னதுனால வந்து நான் பிரிச்சு காமிக்கிறேன். அதுல பார்த்தோம்னா சலீம் முக்தார், வினோத் குமார், இவங்களுக்குலாம் வந்து 50,000 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து எங்களுக்குள்ள கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சன்மானம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அசீம் அகமது, அத்தாவுர் ரஹ்மான், இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. பத்தன் சிங் பட்டோ, இவருக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வந்து சன்மானமாக கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த முஸ்லீமை விட இவர் வந்து கொஞ்சம் பெரிய கிங்கா இருக்காரு போல. இவங்கெல்லாம் வந்து தேடப்படும் குற்றவாளிகள் இன்னைக்கும் அந்த வெப்சைட்ல வந்து இருக்கு. அதனால பொய்யான தகவல்களை தயவு செய்து பரப்பாதீங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்களுக்கு டவுட்டா இருக்கா, அந்த கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னு போய் ஒரு நிமிஷம் பார்க்கலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து விஷயத்தை தேடி பார்க்கறதுல ஒன்றும் தவறே இல்லைங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.